என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே, என்னதான் பண்றீங்களோ? இருந்த ஒரு பேரையும் துரத்தி விட்டீங்களா? அவன் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல இருந்த, அவனையும் துரத்தி விட்டீங்க. என்ன என்னமோ நாங்க துரத்தி விட்ட மாதிரி பேசுறீங்க. அவனாதான் வேலைக்கு போறேன்னு போனா நாங்க என்ன பண்றது? ஆமா, இங்க இருந்ததை நீங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே. அத்தை நீங்க வேற என்ன பண்றீங்க? உனக்கு வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்லி போயிருக்கான், அப்புறம் என்ன? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள துரத்தி விட்டீங்க. எனக்குன்ற இந்த ஒரு பேரனையும் துரத்தி விட்டீங்க. அத்தை நாங்க ஒண்ணு துரத்துல, அவனாதான் போனான். பேசி பேசிதான் அவன் போயிட்டான். நீங்க வேற அத்தை ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க, அமைதியா போங்க அத்தை. அவனாவது இந்த வீட்டுல என்ன பாத்துக்கிறனா, அவனும் போயிட்டான். இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க லூசுத்தனமா? ஆமா, நான் பேசுறது லூசுத்தனமா தான் இருக்கும். வயசாயிடுச்சுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அத்தை. அதான் நான் உடனே வயசாயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. எனக்குன்ற இந்த ஒரு பேர் அவனையும் துரத்தி விட்டீங்க. என்னமோ நாங்க துரத்தி விட்ட மாதிரி அவனுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு போயிருக்கான் அத்தை. அதுக்காகலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அத்தை. இங்க பேசி பேசிதான் அவனை துரத்தி விட்டீங்க. அத்தை சும்மா இருங்க, வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காதீங்க அத்தை. அவனா அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு போயிருக்கான், இதுல நாங்க என்ன பண்றது? நான் கூட சொன்ன போக வேணாம், அவனாதான் போயே ஆகணும்னு போனான். அந்த மருமகளையும் சேர்த்து துரத்தி விட்டீங்க. இப்ப பாரு, என் பேரனுக்கு குழந்தை பிறந்தா கூட கண்ணுல காட்ட மாட்டான். ஆமா, ஏதாவது சொல்லிருவோம் அத்தை. அவனாதான் அவன் ஒய்ஃப கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? இங்கே இருடான்னு நாங்க தான் சொன்னோம், அவன் தான் கேட்க மாட்டேன்ட்டான். சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காம போய் தூங்குங்க போங்க. ஆமாமா, நான் பேசுறது உங்களுக்கு புலம்புற மாதிரி தானே இருக்கும். அத்தை போங்க, போய் தூங்குங்க போங்க. நான் வரேன். பாலை குடிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? அதெல்லாம் நானும் அக்காவும் குடிச்சிட்டோம். சரி அத்தை, போய் தூங்குங்க போங்க. சரி மருமகளே, எப்ப பார்த்தாலும் மதியானம் தூங்குன்றது. கட்டின டென்ஷன்ல கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க, போங்க. வரேன். ஐயோ முடியல. என்னக்கா சத்தைக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதான் பேரன் போயிட்டானே, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்திருக்கும். அவன் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருப்பான், அதனாலதான் எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. ஆமாக்கா, என்னமோ நம்ம தான் அடிச்சு துரத்தி விட்ட மாதிரி பேசுறாங்க. பெரியவங்கனாலே இப்படிதானே, பேரன் பேத்தின்னு வந்துட்டா நம்மளதான் குறை சொல்லுவாங்க. அவனுங்களா வெளியில போனாலும் நம்ம தான் குத்தோம். ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். இனிமே டெய்லியும் இந்த பேச்சை கேட்க வேண்டியது வந்துருங்கா. ஆமா, தொல்லை தாங்க முடியாது. இந்த ஷாலு பத்தியா எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கலாமே? ஆமாக்கா, கேள்விப்பட்டேன். அவ இங்க இருக்க முடியாம போயிட்டா. நல்ல வேலை நம்ம சாமும் இங்க இல்ல, அவளும் இங்க இல்ல. ஆமாக்கா, நம்ம சாம் இங்க இருந்திருந்தானா அவ வர அன்னைக்கெல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பான். அது என்னமோ உண்மைதான் மலரு. இப்ப வேற ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. ஷாலு திடீர்னு நீங்க வந்துட்டானா சாம பாக்க முடியலன்னு வந்தாலும் பாக்க முடியாதுல. ஆமாக்கா, வந்து இங்க இல்லையே, எப்படி பாப்பாவ? இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா மலர், இதுக்கு மேலேயாவது சாமு திவ்யாவும் நல்லா வாழ்ந்தா போதும். ஆமாக்கா. சார் சைன் போட்டா போய் எடுத்துக்கிட்டுமா சார்? சீதா, சைன் போட்டு வச்சிருக்கேன், எடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே சார். சீதாக்கு ஒரு நிமிஷம். சொலஞ்சலி, சீதாக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுடா. என்ன அக்கா, அங்க ஒரு ஃபைல் இருக்கும், கேபின் பக்கத்துல ஒரு அக்கா இருப்பாங்களா, அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? ஒரு 2-3 டைம் போய் பார்த்தேன், அங்க காணும்க்கா. அங்க தானே போறீங்க, அதை மட்டும் எடுத்து கொடுத்துருங்கக்கா. அப்படியே போகும்போது கொடுத்துட்டு போயிருங்க. சரிடா, அந்த ஃபைல் தானே எடுத்து கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, செக் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன்டா. சரிக்கா. ஐயோ சீதாக்கா, பாத்துக்கா. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ரோஜா. தேங்க்ஸ் விஜய், பிடிச்சதுக்கு. இட்ஸ் ஓகே சீதா. சாரி விஜய்னு சொல்லிட்டேன், சாரி சார். கூப்பிடுற உரிமை என்னமோ உங்களுக்கு இருக்கு சீதா. யாரு வேணாலும் மறந்துருக்கலாம், நான் மறந்துருக்க மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்த சவுண்டா பேசினாதான் என்னவா? இவ்வளவு பொறுமையா பேசினா என்ன கேட்கும்? என்ன குட்டிமா, உரிமை இருக்குதானே? சார், கால் மீ சீதா சார். எனக்கு இந்த குட்டிமாங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாரி, தெரியாம கூப்பிட்டேன். இட்ஸ் ஓகே சார். பட் இதுக்கு மேல என்ன குட்டிமான் கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க சார். சீதானே கூப்பிடலாம் சார். ஓகே குட்டிமா. சார் ப்ளீஸ் சைலண்டா இருக்கீங்களா? ஓகே குட்டிமா, நீ சொல்லிட்டல. அக்கா ஓகே தானக்கா? ஓகே தான் அஞ்சலி. ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணுல பிடிச்சதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியாக்கா? ஓகேக்கா. குட்டிமான்றது மட்டும் இருக்கா, அதுல விழுந்துச்சு, மித்த எதுவும் விழுகல. அதை மட்டும்தான் சத்தமா பேசுன மாதிரி இருந்துச்சு. என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியல. ஓகே சார், நான் வரேன். போயிட்டு வாங்க குட்டிமா. கால் மீ சீதா சார். ஓகே குட்டிமா. சீதா சார். ஐயோ, உங்களை கூப்பிடல. அஞ்சலி போலாமா? போலாம் விஜய். வாங்க அஞ்சலி. வர குட்டிமா.
சார் என்ன சீதான்னு கூப்பிடுங்க, தேவையில்லாம கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சார். என்னாச்சுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. நான் போயிட்டு வரேன் குட்டிமா. உனக்கு இது இரிட்டேட் ஆகும் தெரியும் குட்டிமா, இருந்தாலும் நான் இப்படிதான் கூப்பிடுவேன். தேவையில்லாத விஷயத்துக்கு யோசிச்சல இப்படிதான். சோ நான் வரேன் குட்டிமா. வாங்க அஞ்சலி போலாம். வாங்க வாங்கங்கறீங்களா? ரெண்டு பேரும் பேசிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. பேசி முடிச்சிட்டு வாங்க. நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் என் மனசு மட்டும் கரையாது. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சதுதான் விஜய். சாரி விஜய் சார். இனிமே நம்ம சேருவோம் கனவுல கூட நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல உங்க பக்கம் நான் வரவும் மாட்டேன். அதே மாதிரி என் பக்கம் நீங்க வரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் இவ்வளவுதான். இதுக்கு மேலாம் உங்களை நான் நம்ப மாட்டேன் விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க வைஃபை மட்டும் பார்த்தா போதும். என்ன பார்க்கணும்னு அவசியமே இல்லை விஜய். ஏன்னா நான் இருந்த இடத்துல இப்ப வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க விஜய். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே கிடையாது. வரவும் விட மாட்டேன். நீங்க எவ்வளவு வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, என் மனசுல கரையாது. பிரிஞ்சதா நீங்க ஏதோ விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க பண்ற விளையாட்டுத்தனம் கூட எனக்கு கோவம் தான் வரும். ஏன்னா இப்ப நீங்க வேற நான் வேறேன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க குட்டிமான்னு கூப்பிட்டா கூட எனக்கு கோவம் மட்டும்தான் வரும். உங்களோட லைஃப் என்னமோ நீங்க பாருங்க, என்னோட லைஃப் என்னமோ நான் பாக்குறேன். என் லைஃப்ல நீங்க தலையிடணும்னு அவசியமே இல்ல. என்ன எனக்கே பாத்துக்க தெரியும். குட்டிமா இப்படியெல்லாம் சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாம உங்க வேலையை பார்த்தா சரிதான். என்ன மேடம் புதுசா வெளியில எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீதான் கூட்டிட்டு வர மாட்டேன் நானுமா? சரி என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி தீர்த்து வச்சிடலாம். கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் இல்ல, சூர்யாவை பத்தி தான். அதான் என்னாச்சு என்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்ல ஜூ. அப்ப ஒண்ணும் இல்லையா, வா கிளம்பலாம். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், என்ன பேச விடுற கொஞ்சமாச்சு. குறுக்கு ஏதாவது பேசினா அவ்வளவுதான் உனக்கு. சரி ஓகேப்பா, நீ பேச நான் பேசல. அது ஒண்ணும் இல்ல ஜூ. சூர்யா இருக்கால ஜூ, நான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா ஜூ. டேய் என்னடா வாயை திறக்க மாட்டேங்கற? நோன் சொல்லு ஆனான்னு சொல்லுடா. நீ தானமா வாயவே திறக்க கூடாதுன்னு. டேய் அப்படியே கோவம் வருதுடா உன் மேல. வருதா, நல்லா இருக்குமா? டேய் என்னடா வேணும்னே பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்ல விடுடா. ஆனாமா சொல்ல விடல, நீ வாய மூடுன்னு சொல்லிட்டேன், நானும் வாய மூடிட்டேன். அப்புறம் என்ன? டேய் நான் சொல்லும்போது ஆன் சொன்னாதானே எனக்கு நல்லா இருக்கும். நீ தானமா வாய திறக்க கூடாதுன்னு. நான் சொல்றதுக்கு மட்டும் ஆன் சொல்லு போதும். சரி ஓகே சொல்லு. சூர்யா அஞ்சலியை நினைச்சு ரொம்ப பயந்துட்டான்டா. பாவுண்டா, இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினா. டேய் படுத்தாதடா, வேணும்னே பண்றடா நீ. நீ தானமா ஓன்னு சொல்ல சொன்ன. டேய் படுத்தாதடா. டேய் நான் சொல்ல வந்தத சொல்லவே விட மாட்டேங்கறடா. முதல்ல வந்து உட்காரு வா. நீ போடா, என்ன சொல்லவே விட மாட்டே. நீ முதல்ல வந்து உட்காரு. சரி சொல்லு என்ன உன் கண்ணை பார்த்தா இங்கடா சொல்ல வருது. பிரச்சனை என்னன்னு கேட்டேன், என் கண்ணை பார்க்க சொல்லல. நான் என்னகிட்டே சொல்றேன். பரவாயில்லமா, நீ உட்காந்துட்டே சொல்லு. டேய் உன் கண்ணை பார்த்தா சொல்ல வர மாட்டேங்குதுடா. அவ்வளவு பவர் என் கண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ. அதுலடா சூர்யா இருக்கால. நீ என் கண்ணு பவர்னு சொன்னேடி. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாடுற, அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. சூர்யா அஞ்சலி நினைச்சு ரொம்ப பயப்படுறான்டா. ஏன் சூர்யா அஞ்சலி நினைச்சு பயப்படுறான், என்னாச்சு? இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, அவன் ரொம்ப பயப்படுறான் அஞ்சலி நினைச்சு. ஏன் அஞ்சலி ஏதாவது வித்தியாசமா பண்றான்னு சொன்னானா? ஆமா சொன்னா, நைட்டெல்லாம் சூர்யா கூட உட்காந்து சாப்பிடுறது இல்லையா, அப்புறம் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றது கிடையாதா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு கவலை வரலாமா? இத நினைச்சு என் சூர்யா பயப்படுறான். சரி என்னையே எடுத்துக்கோ. காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? உன் கூட சாப்பிடாம தனியா இருக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி தோணும். அதேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, திடீர்னு பண்ணாம போகும்போது என்ன தோணும்? அவாய்ட் பண்றாங்களோன்னு தோணும். அதனாலதான் சூர்யா இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காரோ. ஆமா அரமிண்டல், லூசுத்தனமா பேசுற. நீயும் நானும் டெய்லி ஒன்னா சாப்பிடுறோம். ஒரு நாள் நான் சாப்பிடாம போக நீ என்ன நினைப்ப? அவாய்ட் பண்றாங்கன்னு தானே நினைப்பேன். ஏன்னா உனக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேன். இப்படி எல்லாம் பண்ணும்போது உனக்கு என்ன தோணும்? நீ என்ன அவாய்ட் பண்றியோ இல்ல என் மேல கோவமா இருக்கேன்னு தோணும். இப்ப நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்றேன், ஒரு நாள் ஷேர் பண்ணாம போனா உனக்கு என்ன பிடிக்கலையோன்னு தோணும். அதேதான் நான் சொல்றேன், நம்ம ஷேர் பண்றதுனால சந்தேகம்னு வராது, என்ன ஷேர் பண்ணலன்னு தான் தோணும். ஏதாவது நம்ம மேல கோவமா அவாய்ட் பண்றாங்களா இப்படின்னு தான் தோணுமே தவிர அங்க சந்தேகம் வராது. இததான் சூர்யாவும் நினைச்சு வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் தான் மூலலாம் சொல்லிட்டேனோ. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்காக எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது எனக்கு என்னன்னு. நமக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு பெருசா இருக்கும். ஷேர் பண்ணதுனால சந்தேகம்லாம் இல்ல. எப்போதும் பேசுறவங்க இன்னைக்கு ஏன் பேசல அப்படின்னு தான் தோணுமே தவிர அது சந்தேகம்னு வராது. நானும் அப்படிதான் கேட்டு சந்தேகப்படுறீங்களான்னு. அரமிட்டல் கொஞ்சமாச்சும் யோசிக்க வேண்டியதானே. சாரி அஜு, என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ கேட்கணும்னு கேட்டுட்டேன். சந்தேகம்லாம் வரவே வராது. நம்ம கூட ஷேர் பண்றவங்க திடீர்னு ஷேர் பண்ணாத போது நம்மள அவாய்ட் பண்றாங்களோ, நமக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தான் யோசிப்போம். சூரிய பக்கம் தான் நியாயம்லாம் இருக்கு. மக்கு மாதிரி பண்ணாத. நானும் பாக்குறேன், அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தா பத்தியா, திடீர்னு எந்திரிச்சு போனால. அன்னைக்கு கூட அழுந்துட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மேல போய் பார்த்தாதான் அவளுக்கு தலைவலின்னு சொன்னா. ஏன் அவளுக்கு திடீர்னு தலைவலி வருதுன்னே தெரியல. அது கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கலாம்டா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துமா. இந்த வருணுக்கு உண்மையுமே அஞ்சலி மேல இருக்க கோவெல்லாம் குறைஞ்சிருக்குமான்னு. குறைஞ்சிருக்கலாம், ஏதாவது புத்தி மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல. இப்ப அவ்வளவு தூரம் பண்ணி இது பண்ணல, இப்பவா வந்து திருந்த போறான். அதுவும் கரெக்ட் தான். சூர்யாவும் இதேதான் யோசிக்கிறாரு. அவன் சும்மா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு தூரம் சூர்யா இல்லைங்கும் போது தெரியும் போதே அவன் என்னென்ன பண்ணா. இப்ப என்ன சும்மாவா இருக்க போறான்? தெரியல, நம்ம தப்பா புரிஞ்சிருக்கலாம், அவன் திருந்தி இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல.
அஞ்சலிக்கு ஆபீஸ்னால தலைவலி வந்திருக்கலாம், இத்தனை விஷயம் இருக்குல்ல. நம்மள யாரையும் இக்னோர் பண்ண மாட்டாங்களே. சூர்யா சொல்லும்போது எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு என்னமோ அஞ்சலிக்கு ஏதோ ஆகுதோன்னு தோணுது. என்னடி தோடுது உனக்கு? இந்த வருண் ஏதாவது பண்றானா இல்ல பண்ணிருக்கானா ஒண்ணும் புரியல. இல்ல வருண் அஞ்சலியை மிரட்டுறானோ? நீ சூர்யாவை விட்டுட்டே வந்து இல்லன்னா சூர்யாவை கொன்றுவ அப்படி ஏதாவது? வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா வீட்டுல வந்து சொல்லிருப்பா. ஆமா அதுதான் சூரியன் இன்னும் வருணுக்கு தெரியாது, அப்புறம் என்ன? எப்ப வெளியில போனாலும் பாதுகாப்போட தான் போறாரு, அப்புறம் என்ன? ஆமா அதுவும் கரெக்ட் தான். அப்ப என்னதான் அஞ்சலிக்கு ஆகுது? சப்போஸ் வருண் அஞ்சலியை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது மிரட்டி இருப்பானோ? ஏற்கனவே சூர்யாவை இழந்துட்டோ இன்னொருத்தவனையும் இழக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது மிரட்டி இருந்தானா? ஏன்னா சூர்யாவே அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அதுவும் கரெக்ட் தான், நீ யோசிக்கிறதும் கரெக்ட் தான். ஆனா வருண் தான் பண்றான்னு நமக்கு தெரியாதுல்ல, போயிட்டு உடனே அவன் கிட்ட கேட்க கூடாதுல. சப்போஸ் அவன் எதுவுமே பண்ணாம இருந்தா அவன் பாவம். ஆமா நீ அவனுக்கு பாவம் புண்ணியம் பாரு. என் தங்கச்சிக்கு பண்ண வேலைன்னு நினைச்சா இன்னமும் கோவம் மட்டும் தான் வருது. ஒரு அக்காவா இருந்து நீ யோசிக்கிறேன், நான் அவளுக்கு மாமாவா இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் வருண் மிரட்டிட்டு இருந்தா அஞ்சலி கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சொல்லிருப்பா. உன்கிட்ட சொல்லிருக்கலாம், சாம் கிட்ட சொல்லிருக்கலாம், என்கிட்ட சொல்லிருக்கலாம், சூர்யா கிட்ட சொல்லிருக்கலாம், யார்ட்டையும் சொல்லல. ஒருவேளை இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லாம இருந்தா நம்ம அஞ்சலி எப்படி இருப்பாளா? எதுவா இருந்தாலும் சொல்லிருவாவ. சப்போஸ் நம்மள கொண்டு வந்து ஏதாவது மிரட்டி இருப்பானோ? அதனால சொல்லாம இருக்கலாம்ல. நீ யோசிக்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டா அரமெண்டல், ஆனா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காத. இப்ப விசாரிக்காம அவன் கிட்ட போய் மிரட்டிட்டு அப்புறம் அஞ்சலி உயிருக்கு தான் ஆபத்தா வரும். ஆமா விசாரிக்க சொல்லல, என்ன ஏதுன்னு பாக்கலாம்ல. என்னடி பாப்பா, தான் சூர்யா வருண ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. இருக்காமே ஏதோ ஒரு விஷயத்துல அவன் தப்பு பண்ணிருந்தா. வாய்ப்பே இல்ல, லூசுத்தனமா யோசிக்கிறது நிப்பாட்டு. ஆமா நான் லூசுத்தனமா யோசிக்கிறேன், நீ கிறுக்குத்தனமா யோசி. உன்னெல்லாம் கூட வச்சுட்டா கிறுக்குத்தனமா தான் யோசிக்கணும். டேய் வர வர நீ ரொம்ப பண்றடா. மேடம் இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட மறைச்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? நானே அஜு கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன். ஆஹா, அப்ப அந்த லெட்டரு? எந்த லெட்டரா? அதாண்டி ஏதோ லெட்டர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு. ஏய் லூஸ், அது ஏதோ ஒரு கிறுக்க பைத்தியம் மாதிரி எழுதி அனுப்பிச்சு விட்டுருந்தான். சோ அதை எதுக்குன்னு சொல்லி கிழிச்சு போட்டுட்டேன் நானே. அதையும் பார்த்தேமா, நல்லாவே பார்த்தேன். கிழிச்சு குப்பையில போட்டதையும் பார்த்தேன். அப்புறம் என்ன மறைக்கிறேங்கற? பாத்தியா, உனக்கே இவ்வளவு கோவம் வருதுல. அப்ப சூர்யாக்கு வருத்தம் வரும்போது என்ன கேட்டு நீ சந்தேகப்படுறீங்களான்னு. அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? ஏய் என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசுறடா. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. நல்ல மனுஷனை சந்தேகப்படுறியான்னு கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் என்ன சாரி பூரின்ட்டு. சரி நான் சூர்யா கிட்டே சாரி கேட்டுக்கிறேன். ஏதோ ஒரு மாதிரி இருந்தனால அவன் கிட்ட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு சந்தேகப்படுறீங்களானா? ஐயோ சாமி விடு சாமி, நீ அதான் தெரியாம கேட்டுட்டேன்னு சொன்னேன்ல. இனிமே யார்ட்டையாவது கேட்டு பேரு, வாய உடைச்சு கையில கொடுக்குறேன். ஆஹா குடுப்பனல்ல. முதல்ல சூர்யா கிட்ட போய் சாரி கேளு, சரியா? அப்படி கேட்டது ரொம்ப தப்பு. நீ ஒரு அக்காவா இருந்து யோசிச்சு எனக்கு சொல்லிட்ட. எதிரில நானே இருந்து கேட்டிருந்தாலும் அதான் நீ சொல்லிருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். என் தங்கச்சில அதான் கொஞ்சம் இதுல கேட்டுட்டேன். தங்கச்சியை சந்தேகப்படுற மாதிரி இருந்த கோவம் வரும்ல. உன் மேலயும் தப்பு இல்ல, ஓகேவா? உன் மேல தப்பு இருந்தா சூர்யா எப்பவோ திட்டிருப்பாரு. உன் மேல தப்பெல்லாம் இல்ல. இருந்தாலும் இதுக்கு மேல யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்டுறாத. போற எல்லாத்துக்கிட்டையும் இப்படிதானே பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பேசாத. சூர்யா கிட்ட முதல்ல சாரி கேளு. அப்புறம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சலி கிட்ட என்ன ஏது எதுக்காக தலைவலி ஏதாவது கேட்டுப்பாரு. ஏன் மாமாவா இருந்து நீங்க பாக்குறது? என்கிட்ட சொல்லாத விஷயம் கூட உன்கிட்ட சொல்லுவாள் அவ. ஆமாமா நீங்க வேற என்கிட்ட அப்படியே சொல்லி முடிச்சிட்டு தான் மறுவேளை பார்க்க போறேன். அதெல்லாம் உன் தங்கச்சி சொல்லுவா. நீ கேக்குற மாதிரி கேட்கணும், பைத்தியம் மாதிரி கேட்டாவ எப்படி சொல்லுவா? அப்படியே போய் சூர்யாவை பிரிய போறியா அப்படி எல்லாம் கேட்டுறாத, சரியா? அருண் மிரட்டுறானா என்ன ஏதுன்னு கேட்டுறாத. நீ என்ன லூசு நடிச்சிட்டியா? அதெல்லாம் கல்யாணம் ஆனும்போதே நடிச்சிட்டேமா. நீ போய் சொன்னதை மட்டும் செய். நீ என்ன பண்ணு, பொறுமையா அவகிட்ட கேளு. உடனே கேட்டனா அவ கண்டிப்பா ஏதாவது இது பண்ணுவா. அவ இப்ப என்கிட்ட சாம் கிட்ட பேசுறதே குறைச்சிட்டா. இதே பேர்ல இருந்துடி. அது அந்த தலைவலி ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கிட்ட இருந்தே குறைக்க ஆரம்பிச்சிட்டா. என் கூடயும் சாம் கூடயும் அவ்வளவு உட்காந்து பேசுவா. இப்பெல்லாம் அது கூட பண்றது இல்ல. கேட்டா வேலைங்கிறா. ஒருவேளை வேலையா கூட இருக்கலாம்ல. வேலையா இருந்தாலும் 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு எங்க கிட்ட பேசுவா. அப்பெல்லாம் பேசுறது இல்ல. உனக்கு வந்தா ரத்தம், சூர்யாக்கு வந்து தக்காளி சட்னியா? சாமி வாயை மூடுப்பா. இல்லாட்டினா அஞ்சலி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக பாருங்க. இல்லாட்டினா நம்ம எல்லாம் வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாம். அப்ப கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரீயா இருக்கும், ஏதாவது பேசுவாள்ல. ரிலாக்ஸா இருந்தா ஏதாவது பேசுவாள்ல. பேசுவாதான், இதுக்கெல்லாம் செலவு நீ தான் பாத்துக்கணும். அதுதானே ஏன் தலையில கட்டிடு. அவங்க கேக்குறதுல வாங்கி கொடுத்தரணும்டா. அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சூர்யா கிட்ட கேளு. நான் நைட்டு போகல கேக்குறேன். கூட்டிட்டு போயிட்டு அங்க எங்கேயாவது ஏதாவது பேசுவோம். அவ ஏதாவது சொல்றாளான்னு பாப்போம். வேற அவளா? அவ கொஞ்சம் நார்மலா இருக்காளான்னு பாப்போம், அதுக்கப்புறம் பேசிப்போம். ஏன்னா உன் தங்கச்சிக்கு வெளியில போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியில கூட்டிட்டு போனா ஏதாவது சொல்லுவா. சரி ஓகே நான் கேட்டு பாக்குறேன். சப்போஸ் இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா? காய கழுவடி கொஞ்சம். சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிளான் போட்டுக்கலாம். சரி ஓகே. காலேஜ் போலாமா? போலாம். எதுவும் பைத்தியம் மாதிரி பேசிடாத அவகிட்ட. நாளைக்கு வெளியில போறேன்னு மட்டும் சொல்லிட்டு வா. சரி ஓகேடா. ரொம்ப பண்ணுவடா. விட்டா ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவேன். சொல்றேன்டி. சொல்ல கூட வேணாம், என்னமே எனக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயத்தை பாத்தனே. ரொம்ப பண்ணாத, வாயை மூடுறா. ஒரு புருஷனுக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது சார் உங்களுக்கு. வெளியில ஒண்ணு விட்டு கொடுத்தா என் வைஃப் வெளியில என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. சிரிப்பினர் சிதறும் அழகினை போக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததும் வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவம் அழியதோ இருவர் வாழும்
நான் உன்னை